குட் ஆஃப்டர்நூன் மேடம். உங்கள் பேர் சொல்கிறீங்களா? என்னோட பேர் வரல. உங்களுக்கு வைரல் ஃபீவர் வந்து உங்களுக்கு சொல்கிற பெயின் ஆயிடுச்சு இல்லையா? வைரல் ஃபீவர் வந்து சொல்கிறது ப்ரோசன் ஆயிடுச்சு. அப்புறமா நீங்கள் வர்மா டாக்டர் பொன்னையன்ட்டு ஒரு டாக்டர் பொன்னண்ணான்ட்டு அவங்கக்கிட்ட போயிருந்தோம். அவங்க வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டு எக்ஸ்ரேல ஒன்றும் தெரியல, எம்ஆர்ஐ எடுக்கலான்ட்டு எம்ஆர்ஐ எடுத்தாங்க. ஸோ எம்ஆர்ஐ எடுத்ததுல மைல்டாக ப்ரோசன் ஆயிருக்குன்ட்டு தெரிஞ்சது. சரி, நான் ஃபிசியோ எழுதி கொடுத்துருந்தாங்க. அப்புறமா எனக்கு அதில் அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு கொஞ்சம் சூட்டபிள் ஆகல, அவங்க சரியாக எனக்கு ஃபிசியோ பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் நான் வர்மா டாக்டர் பார்த்தேன், மணிப்பால் ஹாஸ்பிட்டலில். அவரும் சொன்னார் ஃபிசியோ எடுத்தாலே போதும் அப்படின்னு சொன்னார். இன்கேஸ் ஃபிசியோவில் சரியாகலைன்னா ஆப்ரேட் இது பண்ணலாம், இன்ஜெக்ஷன் போடலாம், தேட்டரில் இன்ஜெக்ஷன் போடலான்னு சொன்னார். பட் ஃபிசியோவில் ஓகே. ஆமாம், டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணார், லக்ஷ்மி ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட தான் நான் இப்போ ஃபிசியோ எடுத்துகிட்ருக்கேன். ஐ மீன் 90% டைம் ஓகே நான். சரியான எல்லாம் ஆகுது, எல்லாம் சரியாகுது. மைல்டாக கொஞ்சம் பெயின் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் நான் 1 வீக் தான் எடுத்துருக்கிறேன் அவங்கக்கிட்ட, 6 days தான். ஸோ அதுலேயே எனக்கு ஆல்மோஸ்ட் 90% உங்களுக்கு அந்த மொபிலைசேஷன் பண்ணுறதுல உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்களா? அதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு முடியறது இல்லையா? நீங்களா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு? ஆமாம், நானாக தான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பரவாயில்ல, எனக்கு 90% இது ஓகே பண்ணி 10% கொஞ்சம் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் 1 week 6 days தான் ஆச்சு. அதுலேயே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஃபிசியோவில் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை இப்போ வந்துடுது இல்லையா இந்த 6 நாள் ட்ரீட்மெண்ட்டில்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்றதுக்காக எழுதி கொடுத்தாரு, இது இது எடுங்கன்னு. அவரோட மெடிசன்ஸ் இது. இந்த மெடிசன் எதுவுமே நான் போடலை, போடவும் இல்லை, வாங்கவும் இல்லை. ஏன்னா எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு எம்ஆர்ஐ கொடுத்தேன். அதே ஆகி நான் இமிடியேட்டாக இது வந்து மூமெண்ட் வந்து கொண்டு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால இது பிடிச்சிக்கோங்க. அப்புறமா தான் அவர்கிட்ட போனேன்.